நடிகர் இளவரசு வாழ்க்கை பயணம். மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் அறியப்பட்ட இளவரசு அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறது பலரும் அறியாத ஒரு விஷயம். இந்த இளவரசு அவர்கள் யார், இவர் எந்த ஊரை சார்ந்தவர், இவருடைய குடும்ப பின்புலம் என்ன, முதல்ல யாரிடம் இவர் வேலைக்கு சேர்ந்தார், இவர் ஒளிப்பதிவாளராக இருந்த பொழுது எப்படி இந்த நடிப்பு துறைக்கு வந்தார், இவரை நடிப்பில் அறிமுகப்படுத்தியது யார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த நடிகர் ஒளிப்பதிவாளர் இளவரசு உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுவாரஸ்யங்களையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் கதாநாயகி இந்த 2 பேர் மட்டுமே மிகப்பெரிய நட்சத்திரமாக மக்கள் மத்தியில் தெரிவார்கள். ஆனால் ஒரு படத்திற்கு குறைந்தது ஒரு 1500 நபர்களாவது வேலை செய்வார்கள். திரைப்படங்களில் ஒரு சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் அனைத்து வித சூழலுக்கும் ஏற்றவாறு நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்திருப்பார்கள். அந்த மாதிரி நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு நடிகர் தான் இளவரசு அவர்கள். நடிகர் இளவரசு அவர்கள் 1964 பிறந்திருக்கிறார். இவருடைய அப்பா ஒரு அரசியல்வாதி, பெரும்புள்ளி. இவரை பற்றிய சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவின் இறுதி பகுதியில் நான் சொல்கிறேன். அவர்கள் கடலோர கவிதைகள் சின்னப்பதாஸ் கூட்டாளிகளில் இவரும் ஒருவராக நடித்தவர். முதல் மரியாதை படத்தில் நடிகர் திலகம் சிவாஜியை மாட்டிவிடும் ஃபோட்டோகிராஃபர், ஸ்டில்ஸ் ரவியிடம் அசிஸ்டன்ட், இயக்குனர் பாரதிராஜா பட்டறையில் உதவி ஒளிப்பதிவாளர், சீமான் இயக்கிய பாஞ்சாலங்குறிச்சி, விஜய் நடித்த நினைத்தேன் வந்தாய், பிரபுதேவா நடித்த ஏழையின் சிரிப்பில் படங்களுக்கு ஒளிப்பதிவாளர், 1999 வருடம் தமிழக அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது என்று வாங்கி குவித்தவர். இந்த இளவரசு பற்றி தெரிந்து கொள்ள பிரமிப்பு அடங்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கிறது. 1980களில் இயக்குனர் கனவுடன் மதுரையிலிருந்து புறப்பட்டவர்களில் இளவரசுவும் ஒருவர். ஆரம்பத்தில் ஸ்டில்ஸ் ரவியின் அசிஸ்டண்டாக தன்னுடைய கேரியரை இவர் துவக்கினார். அங்கிருந்தே சினிமா வாய்ப்பு தேட ஆரம்பித்தார். கடைசியாக இயக்குனர் பாரதிராஜாவின் பட்டறைக்கு முகவரி கிடைக்க அவரிடம் கேமராமேனாக இருந்த பி. கண்ணனிடம் உதவியாளராக சேர்கிறார். அதற்கு பின் மண் வாசனை படத்தில் முதலாக இவருடைய பெயர் அந்த உதவி ஒளிப்பதிவாளர் அந்த இடத்தில் இடம்பெறுகிறது. ஆனால் அடுத்த 2 வருடங்களில் இவருடைய கெரியரே மாறப்போகிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த சினிமா செய்கிற மேஜிக் இந்த விஷயம்தான். எந்த சினிமா யூனிட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு பாரதிராஜா பட்டறைக்கு உண்டு. அவருடைய யூனிட்டில் பெரும்பாலானவர்களுக்கு எமர்ஜென்சி நடிகராக ஒரு காட்சியிலாவது படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தான் கேமராமேன் உதவியாளராக இருந்தபோது சினிமாவில் தலை காட்டினார் இளவரசு. அது என்ன படம் அப்படின்னா கடலோர கவிதைகள் சின்னப்பதாஸ் கூட்டாளிகளில் இவரும் ஒருவராக நடித்தார். முதல் மரியாதை படத்தில் நடிகர் திலகம் சிவாஜியை மாட்டிவிடும் ஃபோட்டோகிராஃபர் என்று ஆட்கள் வராத ஒவ்வொரு கேரக்டர்லையும் இவர் நடிக்க ஆரம்பித்தார். இளவரசு 1987 வருடம் வெளியான வேதம் புதித படத்தில் பாலுத்தேவரை சொத்துக்கு ஆசைப்பட்டு கொல்லும் கேரக்டர் இருந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பார்த்து நடிக்கும் நபர் ஷூட்டிங்கிற்கு வரவில்லையாம். பாரதிராஜா சுற்றிலும் பார்க்க அங்கே கேமராவை பார்த்து கொண்டிருந்த இளவரசு நின்றிருந்திருக்கிறார். தம்பி நீயே பண்ணிடுப்பா அப்படின்னு கூப்பிட்டு நடிக்க வைத்திருக்கிறார் பாரதிராஜா. 2 வசனங்களை பேசி நடித்தார் இளவரசு. பின்னர் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார் பாரதிராஜா. ஆனால் சென்சார் பிரச்சனைக்காக மாற்றப்பட்ட போது இளவரசுவின் காட்சிகள் மாறி இருக்கிறது. சின்ன வேடத்தில் ஆரம்பித்தாலும் அவர் கேமராமேன் என்று தன்னுடைய இலக்கை குறிவைத்து பயணம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை பார்த்து கொண்டே நடிக்கவும் ஆரம்பித்திருக்கிறார் இளவரசு. அடுத்ததாக பாஞ்சாலங்குறிச்சி, நினைத்தேன் வந்தாய், இனியவளே, மனம் விரும்புதே உன்னை, ஏழையின் சிரிப்பில் என்று பல படங்களுக்கு கேமராமேனாக இவர் வேலை பார்க்க ஆரம்பித்தார். 1999 வருடம் பல பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகின. அதில் மனம் விரும்புவதே உன்னை படமும் ரிலீஸ் ஆனது. அதற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தமிழ்நாடு அரசின் விருதை இவர் பெற்றார். அன்றைக்கு பெரிய ஒளிப்பதிவு ஜாம்பவான்களுக்கு மத்தியில் தன்னுடைய இடத்தை ஆழமாக நிரூபித்தார் இளவரசு அவர்கள். ஆனால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வாய்ப்புகள் அமையாததால் நடிக்க வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இவர் ஒளிப்பதிவு செய்த காலங்களிலேயே பசும்பொன், பொற்காலம், வெற்றி குடிகட்டு, பூவெல்லாம் உன் வாசம், பாண்டவர் பூமி என்று வரிசையாக படங்கள் நடித்து கொண்டிருக்கவும் செய்தார். அதனால் 2001 வருடம் நடித்த தவசிக்கு பின்னால் முழு நேர நடிகராக இவர் மாறினார்.
படங்கள் வரிசை கட்ட ஆரம்பித்து இவருக்கு வர ஆரம்பித்தது. ஆனால் இடையிடையே காமெடி, குணச்சித்திர கேரக்டர்களும் இவருக்கு கிடைக்க ஆரம்பித்தது. ஆனால் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு நடிப்பு கொடுக்கும் படம் மட்டும் இவருக்கு சிக்கவே இல்லை அதுவரைக்கும். அதை நோக்கி காத்திருந்தவருக்கு 2006ஆம் வருடம் கிடைத்தது தான் 23ஆம் புலிகேசி என்ற சினிமா. மனுஷன் காமெடியில் பிச்சு உதறி இருப்பார். தொடர்ந்து காமெடி கதாபாத்திரத்தில் திருவிளையாடல் ஆரம்பம், சென்னை 28, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் என்று நடித்து தீர்த்தார். அடுத்ததாக குணச்சித்திரத்துக்கு ஒரு லேண்ட்மார்க் வேணுமே, இது எனக்கு வராதுன்னு யாரா சொன்னா என்ற ரேஞ்சுக்கு களவாணி படத்தில் இறங்கி வெளுத்திருப்பார். இந்த படத்தில் இப்போ காதல் ஒன்று தான் குறைச்சலா போச்சோ, தாலியை கரட்டி கொடுக்காதரி வித்து போடுவான் அப்படின்னு காமெடியுடன் சேர்த்து என் ஊரில் என் மக மேலே யாரா கையை வச்சது என்று கிளைமேக்ஸில் மகனுக்காக அரிவாள் தூக்கி கொண்டு போகும் சீன்கள் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி கலகலப்பு படத்தில் அந்த கெட்டப் சேஞ்ச் அமிதாப் மாமாவாக உதட்டில் விரலை வைத்து சிரிக்கும் கேரக்டர் அட்ராசிட்டியின் உச்சம்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இவருடைய லேண்ட்மார்க்கை ஆழமாக முத்துக்கு முத்தாக சினிமாவில் பதிய வைத்தார் இளவரசு. வழக்கமான தமிழ் சினிமா அப்பாக்கள் போல இல்லாமல் இயல்பான அப்பா கதாபாத்திரத்தில் கண் முன்னர் கொண்டு வந்தார் இளவரசு. அந்த அண்டர் பிளே நடிப்பு தான் இன்று வரைக்கும் இளவரசுவின் லேண்ட்மார்க். வசனம் இல்லாமல் நடிப்பில் உணர்வுகளை கடத்தும் அப்பாவாக மாறியிருந்தார் இளவரசு. கிளைமேக்ஸில் சாப்பாட்டில் அரளி விதையை அரைத்து சரணியாக கொடுப்பார். அந்த சாப்பாட்டை முதல் உருண்டையை சாப்பிடுகிற போதே ருசியை தெரிந்து கொள்ளும் இளவரசு, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு குழம்பு ருசியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றுமா என்று கேட்கும் சீனாகட்டும், சரண்யா மேலே பரிதாபமாக ஒரு பார்வையை பார்த்து, இதுவரை வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக தானமாக வச்சுருந்தேன் என்று கேட்கும் இடத்திலும் நடிப்பின் உச்சத்தை தொட்டிருப்பார் இளவரசு. நடிகர் இளவரசுவின் பலம் அப்படின்னா எதை சொல்லலாம்னா, இவருடைய பலமே நையாண்டி கலந்த பாடி லாங்குவேஜ் தான், அதோடு சேர்ந்த ஸ்லாங்கும் தான். இளவரசுவின் சொந்த ஊர் மதுரை பக்கம் மேலூர். அப்பா தான் இளவரசுவின் ரோல் மாடலாக இருந்திருக்கிறார். இவர் ஊரை விட்டு வந்து விட்டாலும் இவரது ஸ்லாங்கும் பாடி லாங்குவேஜும் இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. அவர் அதை மாற்றிக்கொள்ளவும் முயற்சிக்கவும் இல்லை. புத்தக வாசிப்பு தன்னை நிலைப்படுத்திக்கும்னு நினைக்கிறவர். அதிகமான புத்தக வாசிப்பு இவரது பாடி லாங்குவேஜுக்கு பலமாக இருப்பதாக நம்புகிறார். ஒரு எந்த விஷயம் செய்தாலும் அதில் ஒரு அறம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் நடிகர் இளவரசு அவர்கள். இதை பல இடங்களில் அவரே சொல்லியும் இருக்கிறார். வில்லத்தனமான நையாண்டி பாடி லாங்குவேஜ் என்ஜிகே படத்தில் வேறு லெவலில் நடித்து அசத்தி இருப்பார். கடைசியாக ஒரு விஷயம், இவரது அப்பா பெயர் மலைச்சாமி. 1967 1971 வரைக்கும் திமுக மேலூர் வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர். முன்னாள் எம்எல்ஏ மகன் என்று என்றைக்குமே இளவரசு அவர்கள் வெளியில் சொன்னதே இல்லை. இந்த பெயரை வைத்து ஆதாயம் தேட முயற்சித்ததும் இல்லை. நடிகராக இளவரசு அவர்கள் தன்னை நிரூபித்த படங்கள் கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கொடி பறக்குது, பசும்பன், பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு, பூவெல்லாம் உன் வாசம், பாண்டவர் பூமி, தவசி, ஷாஜகான், பகவதி அம்மன், யூனிவர்சிட்டி, மாறன், சுந்தரா டிராவல்ஸ், புதிய கீதை, பாய்ஸ், உன்னை சரணடைந்தேன், காதல் சடுகுடு, ஈரநிலம், பீஸ்மர், பல்லவன், ரகசியமாய், ஜெயம், நிறைஞ்ச மனசு, சவுண்டு பார்ட்டி, அட்டகாசம், சிந்தாமல் சிதறாமல், குத்து, சத்ரபதி, மகாநடிகன், ஆட்டோகிராஃப், மதுரை, ஏய், கிரி, ஒரு நாள் ஒரு கனவு, மஜா, மாங்கா, ஜி, குருதேவா, தவமாய் தவமிருந்து, தம்பி, இம்சையரசன், 23ஆம் புலிகேசி, குஸ்தி, டான்சேரா, ஒரு காதல் செய்வீர், கலாபகாதரன், திருவிளையாடல் ஆரம்பம், கூடல் நகர், சென்னை 28, திருமகன், சீனா தானா 001, பெரியார், அகரம், வாழ்த்துக்கள், பிரிவோம் சந்திப்போம், தங்கம், குருவி, அரையன் 305 கடவுள், தனம், பாண்டி, பஞ்சாமிர்தம், கந்தசாமி, 1977, மாயாண்டி குடும்பத்தார், நினைத்தாலே இனிக்கும், சொல்ல சொல்ல இனிக்கும், மதுரை சம்பவம், பொக்கிசம், ரெட்டச்சுளி, சுறா, மிளகா, இரும்புக்கோட்டை முரட்டுச்சிங்கம், மாஞ்சாவேலு, களவாணி, இளைஞன், சீடன், எத்தன், முதலிடம், புலிவேசம், சதுரங்கம், வேலாயுதம், 7ஆம் அறிவு, கலகலப்பு, பில்லாட்டு, வெயிலோடு விளையாடு, மத்தாப்பு, யாயா, ஜன்னல் ஓரம், வீரம். இளவரசு அவர்கள் ஒளிப்பதிவாளராக தன்னை நிரூபித்த படங்கள் பாஞ்சாலங்குறிச்சி, பெரிய தம்பி, இனியவளே, நினைத்தேன் வந்தாய், மனம் விரும்புதே உன்னை, வீரநடை. இளவரசு அவர்கள் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த மிகச்சிறந்த நடிகர் என்பதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. தனக்கு கொடுத்த எந்த கதாபாத்திரமானாலும் அதை உள்வாங்கி கொண்டு அந்த கதாபாத்திரமாகவே மாறக்கூடிய ஒரு சில நடிகர்களில் இளவரசும் ஒருவர். இவருடைய பண்பட்ட நடிப்பால் இந்த தமிழ் சினிமா பல நூற்றாண்டுகளை கடந்தாலும் மறக்கப்படாத இடத்தில் இவர் இருப்பார் என்பதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இருக்காது. நன்றி, வணக்கம்.